வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தங்கம் முதல் தக்காளி வரை, ஷேர் மார்க்கெட் முதல் மளிகை மார்க்கெட் வரை விலை நிலவரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்னா இந்த 3 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விலைகள்லாம் நம்மளுக்கு எதுக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே தான் நீங்கள் உங்களுடைய பணத்தை இழக்கிறீங்க. இந்த விலைகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செலவுகளை குறைக்க பாருங்க. இன்னைக்கு 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,220 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,546 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளி 1 கிராம் 255 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. அடுத்ததா எரிபொருட்கள் மற்றும் எரிவாயுக்களுடைய விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தலாம். பெட்ரோல் இன்னைக்கு 1 லிட்டர் 109 ரூபாய் 74 காசுக்கு விற்பனை ஆகுது. டீசல் 1 லிட்டர் 99 ரூபாய் 83 காசுக்கு விற்பனை ஆகுது. ஆட்டோ எல்பிஜி கேஸ் 1 லிட்டர் 68 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வீட்டு எல்பிஜி சிலிண்டர் 14 கிலோ 957 ரூபா 50 காசுக்கு விற்பனை ஆகுது. சிஎன்ஜி கேஸ் 1 கிலோ 97 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு டாலர் மற்றும் ஷேர் மார்க்கெட்டோடைய நிலவரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு அமெரிக்க டாலர் இந்திய ரூபாயினுடைய மதிப்புல 95 ரூபா 44 காசுகளா இருக்குது. கச்சா எண்ணெய் ஒரு பேரல் 89.94 டாலரா இருக்குதுங்க. சென்செக்ஸ் 78,126 புள்ளிகளா இருக்குது. நிப்டி 24,445 புள்ளிகளா இருக்குதுங்க. அடுத்ததா உணவுப் பொருட்களோட விலைகள்ல முட்டை 1 6 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆவின் பால் 1/2 லிட்டர் 28 ரூபாய். பிராய்லர் கோழி 1 கிலோ 260 ரூபாய். நாட்டுக்கோழி 1 கிலோ 360 ரூபாய். மட்டன் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காய்கறிகளோட விலைகளை பார்த்தரலாம். தக்காளி இன்னைக்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கேரட் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய். பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அடுத்ததா இன்னைக்கு பழங்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். வாழைப்பழம் 1 கிலோ 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. ஆப்பிள் 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முக்கியமான பூக்களோட விலைகள்ல மல்லிகைப்பூ விலை 500 ரூபாய். ரோஜாப்பூ 1 கிலோ 120 ரூபாய். சம்மங்கிப்பூ 1 கிலோ 100 ரூபாய். கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான முக்கியமான மளிகை பொருட்கள்ல பொன்னி அரிசி 1 கிலோ 65 ரூபாய். துவரம்பருப்பு 1 கிலோ 155 ரூபாய். உளுந்து 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கடலைப்பருப்பு 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சமையல் எண்ணெய் 1 லிட்டர் 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சர்க்கரை 1 கிலோ 48 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. நீங்க இந்த விலைகளை தெரிஞ்சுக்கிட்டு விலை அதிகமா இருக்கிற பொருட்களை குறைவாகவும், விலை குறைவா இருக்கிற பொருட்களை அதிகமாகவும் வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைங்க. இன்னைக்கு மளிகை பொருட்களோட விலை நிலவரம், காய்கறி, பழங்கள், பூக்களோட விலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுசா தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ இருக்கு. விலை குறைவான பொருட்களை மட்டும் வாங்கி செலவுகளை குறைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா அசைவ பொருட்களோட விலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும், நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பழைய பொருட்களோட விலைகளை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி லாபமா விற்கலாங்கிறது கூட நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.